அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் நாளை பணி ஓய்வு பெறவுள்ளார். நாளை அவர் பணி ஓய்வு பெறவுள்ள நிலையில் புதிய டிஜிபி தற்போது வரை நியமிக்கப்படவில்லை. இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், தற்போது தமிழக அரசு என்ன முடிவெடுக்கவிருக்கிறது? விரிவான தகவல்கள். தமிழக காவல்துறை படைத்தலைவர் மற்றும் சட்ட ஒழுங்கு டிஜிபியாக பணிபுரிந்து வரும் சங்கர் ஜிவால் அவர்கள் ஆகஸ்ட் 31 ஓய்வு பெறுகிறார். இவருக்கான பிரிவு உபச்சார நிகழ்ச்சி நாளைய மாலை 4 மணிக்கு சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடைபெற இருக்கிறது. சங்கர் ஜிவால் ஓய்வு பெற உள்ளதால புதிய சட்ட ஒழுங்கு டிஜிபியை தேர்வு செய்ய மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் பட்டியல் டிஜிபி அலுவலகத்தில் தயாரிக்கப்பட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அதில் 11 அதிகாரிகளின் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரை அந்த பட்டியலை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படவில்லை என்றும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதனால தற்போது டிஜிபி அலுவலகத்தில் நிர்வாக பிரிவு டிஜிபியாக பணியாற்றி வரும் வெங்கட்ராமன் அவர்கள் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கடந்த 1994 ஐபிஎஸ் அதிகாரியான இவர் சைபர் குற்றப்பிரிவு உட்பட பல்வேறு பிரிவுகளை பணியாற்றி அனுபவம் பெற்றவர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த டிஜிபி யார் என்ற ஒரு தகவல்கள் வெளியே புதிய அரசு எடுக்கப்பட்ட இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழக காவல்துறையின் நிர்வாக பிரிவு டிஜிபியாக உள்ள வெங்கட்ராமன் சட்டம் ஒழுங்கும் கூடுதலாக கவனிப்பார் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. சட்டம் ஒழுங்கு டிஜிபி பணி கூடுதலாக வெங்கட்ராமன் வழங்கப்படுவதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த டிசம்பர் மாதம் டிஜிபியாக பதவி உயர்வு பெற்று வெங்கட்ராமன் தற்போது காவல்துறை நிர்வாக பொறுப்பை கவனித்து வருவதாகவும் கடந்த 2011 உளவுத்துறை டிஜிபியாக ராமன் சட்டம் ஒழுங்கு டிஜிபி பணியை கூடுதலாக கவனித்ததும் குறிப்பிடத்தக்கது. அதே போல 2011 உளவுத்துறை டிஜிபியாக இருந்த PK ராஜேந்திரனுக்கும் சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டது. சுமார் 9 வருடங்களுக்கு பிறகு சட்டம் ஒழுங்கு டிஜிபி பதவி வெங்கட்ராமன் அவருக்கு கூடுதலாக வழங்கப்படும் என்றும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் புதிய டிஜிபியாக வெங்கட்ராமனுக்கு கூடுதல் பொறுப்பை தமிழக அரசு வழங்குவதற்கான முடிவை எடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் நிர்வாக பிரிவு ஐஜியாக இருந்த போதும் தமிழக காவல்துறை பேப்பர் இல்லாமல் பணி செய்யும் முறையை கொண்டு வந்தார் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர். ஏடிஜிபியாக சிபிசிஐடி சைபர் கிரைம் உள்ளிட்ட பிரிவில் பணியாற்றி முக்கிய வழக்குகளை கையாண்டிருக்கிறார். அதே போல கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் டிஜிபியாக வெங்கட்ராமன் பதவி கிடைத்த நிலையில் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக கூடுதல் பொறுப்பை கவனிப்பார் என்ற ஒரு உத்தரவு விரைவில் வெளிவரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இளங்கலை பட்டதாரியாக இவர் இருப்பதாகவும் பல்வேறு துறைகளில் பணியாற்றி அவர் நிர்வாகத்தில் சிறந்து விளங்குவார் என்றும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் இவருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 31 சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெறுவதற்கான பதவி காலம் முடிவெறக்கூடிய நிலையில் நாளைக்கு அவருக்கு இந்த பணி நிறைவு விபச்சார பிரிவு விழாவானது நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் பிரிவு விபச்சார விழாவுக்கு பிறகாக இவருக்கான அறிவிப்பு வெளியிடப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கதிரவன், விரிவான தகவல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.